Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi and welcome to bankersdaily.in. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 11ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதல் நியூஸ், திருப்பதி ரயில் நிலையம் பசுமை முன்முயற்சிக்கான தங்க மதிப்பீட்டை பெற்றுள்ளது. இதை யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்திய பசுமை கட்டிடம் கவுன்சில் IGCC. இதுல என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா எந்த ரயில் நிலையம் பசுமை முன்முயற்சிக்கான தங்க மதிப்பீட்டை பெற்றுள்ளது, அதோட ஆன்சர் திருப்பதி ரயில் நிலையம். யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னும் கேட்கலாம். அப்போ இதோட ஆன்சர் IGCC அப்படிங்கிற கவுன்சில் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ், 2020 கோல்டன் குளோப் விருதுகளுக்கான அட்டவணையை HFPA அறிவித்துள்ளது. HFPA ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன், அதாவது ஹாலிவுட் வெளிநாட்டு பிரஸ் அசோசியேஷன். இது 77வது கோல்டன் குளோப் விருதுகள் ஆகும். இது எப்போ நடக்க போகுதுன்னா ஜனவரி 5, 2020 நடக்க போகுது. ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா 2020 கோல்டன் குளோப் விருதுகளை வழங்கியது யார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட ஆன்சர் ஜனவரி 5, 2020 நடக்க போகுது. அடுத்த நியூஸ், யூடியூபின் மிகப்பெரிய மற்றும் மிக வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இந்தியா மாறியுள்ளது. 265 மில்லியன் இந்தியர்கள் ஒவ்வொரு மாதமும் வீடியோ பகிர்வு வளத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக எந்த நாடு மாறியுள்ளது அப்படின்னு கேட்கலாம். இதோட ஆன்சர் இந்தியா. அடுத்த நியூஸ், நாசாவின் விண்வெளி தொலைநோக்கியான டெஸ்ஸன் அதோட தரவுகளை பயன்படுத்தி 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான அப்புறம் பூமியை விட 60 மடங்கு பெரிய கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோளோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா நியூ எக்ஸோ பிளானட். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோளோட பேர் தான் ரொம்ப முக்கியம், நியூ எக்ஸோ பிளானட். அடுத்த நியூஸ் கென்யா இனத்தை சேர்ந்த 5000 பெண்கள் தங்களின் பாரம்பரிய நடனமாடி ஆவோலிங் மன்யூ திருவிழாவில் சாதனை படைத்துள்ளனர். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நாகாலாந்தில் நடந்திருக்கு. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் நாகாலாந்து. இல்லை எப்போ நடந்திருக்கு, ஸோ அதோட ஆன்சர் ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 3 வரைக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வேர்ல்ட் ஹோமியோபதி டே. கிறிஸ்டின் ஃபெட்ரிக் சாம்வெல் அவரோட பிறந்தநாள் நினைவாக தான் இது நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ இதில் ஏப்ரல் 10ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வேர்ல்ட் ஹோமியோபதி டே. இன்னைக்குள்ள நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.